அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் விளக்கேற்றும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இல்லம் என்பது தெய்வ அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். வீட்டினை சுத்தபத்தமாக வைத்திருந்து விளக்கேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அதனால் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்தியில் விரட்டியடிக்கப்பட்டு செல்வ வளத்தில் நாம் முழு வளர்ச்சி அடைவோம். தினமும் வீட்டில் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வார் என்பது ஐதீகமாகும். கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. தீபத்திருநாள் மட்டுமல்ல, தினசரி மகள் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். தீப ஒளி தீய சிந்தனைகளை ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதன் அடிபாகத்தில் பிரம்மா, தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகமாகும். தீபத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தேவி உள்ளனர். எனவே தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவுருளையும் ஒருங்கே பெறலாம். விளக்கேற்றும் வேளையில் திருமகள் இல்லத்தில் உறைந்திருப்பதாக ஐதீகமாகும். அந்த சமயத்தில் பெண்கள் கூந்தலை விரித்தபடி நிற்பது நல்லதல்ல. எனவே விளக்கு வைப்பதற்கு முன்பாக மாலை 5:30 மணிக்குள் பெண்கள் தலைவாரி தங்களை அழகு செய்து கொண்டு விளக்கேற்ற தொடங்க வேண்டும். முக்கியமாக கார்த்திகை நாளன்று அகல் விளக்கில் பசு நெய் கொண்டு பஞ்சு திரியேற்றி விளக்கேற்ற சொல்வார்கள். பெரியோர்கள் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யில் தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகிறது. கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாள் மட்டுமல்ல, தினந்தோறும் மாலை நேரத்தில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம் என்பது ஐதீகமாகும். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக பார்க்கப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரைமான நேரமாகும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து தெய்வங்களும் நன்மை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவங்கள் விலகும் என்பது ஐதீகமாகும். தினம் மாலை வேளையில் வீடுகளில் விளக்கேற்றி இறைவனை வழிபடலாம். மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை. பிரதோஷ நேரத்தில் தீபமேற்றலால் திருமண தடை, கல்வி தடை நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். அதோடு வீட்டில் நரசிம்மர், வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக தீபமேற்ற வேண்டும் என்பது முக்கியத்துவமாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபது உண்டு. அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக வீட்டிலும் வெளியிலும் தீபமேற்றி வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக என்ன நடக்கிறது என்றால், வெள்ளி விளக்கு ஏற்ற திருமகள் அருள் கிடைக்கும். பஞ்சலோக விளக்கு ஏற்ற தேவதை வசியம் உண்டாகும். வெண்கல விளக்கு ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும். இரும்பு விளக்கு ஏற்றினால் சனி கிரக தோஷம் விலகும். தீபமேற்றுவதற்கு வெள்ளி, பித்தளை என எத்தனையோ விளக்குகள் இருந்தாலும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றினால் பீடை விலகும். தீபமேற்றிய பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். தீபங்களில் 16 வகையான தீபங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. தீபம், மகா தீபம், கணு தீபம், வியான் தீபம், மேரு தீபம், மயூரா தீபம், சிம்ம தீபம், 5 தீபம், துவஜ தீபம், புருஷ மிருக தீபம், நட்சத்திர தீபம், அலங்கார தீபம், ஓல தீபம், கமட தீபம், நாடக தீபம், அதாவது நாக தீபம், விருட்சப தீபம் என 16 வகையான தீபங்கள் உண்டு. ஒவ்வொரு தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டும்போது அதற்குரிய தேவர்கள் சூட்சமாக தோன்றி இறைவனை வழிபடுகின்றனர். திருக்கோவில்களில் நடைபெறும் இந்த தீப உபசாரணத்தை தரிசித்தால் 16 பேர்களும் கிடைக்கும். அந்த தேவர்களுடைய அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். நெய் தீபமேற்றினால் செல்வ விருத்தி நினைத்தது கைகூடும். முக்கியமாக இந்த மாதம் முழுவதும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ விருத்தி ஏற்படும். நல்லெண்ணெய் தீபம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் வசீகரம் கூடும்.
இலுப்பை எண்ணெயில் தீபமிட்டால் சகல காரிய வெற்றி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெயில் தீபமேற்ற புகழ் தரும். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவற்றை கொண்டு ஒருபோதும் விளக்கேற்றுவது தவறான செயலாகும். இது வீட்டிற்கு கடும் பஞ்சத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். மனக்கவலையும் தொல்லையும் பாவங்களையுமே அதிகரிக்கும். விளக்கேற்ற பின்பு அது தானாக அணையக்கூடாது. கையால் வீசியோ வாயால் ஊதியோ விளக்கை எப்பொழுதுமே அணைக்கக்கூடாது. பூ அல்லது அரிசியால் குளிர்விக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த மாதத்தில் அனைவரும் தினம் தினம் விளக்கேற்ற வேண்டும். முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் அனைவரும் முக்கியத்துவம் பிறந்தது. முக்கியமாக சிறப்புக்குரிய நாள் மிக முக்கிய வழிபாடு ஒன்று செய்து வந்தால் நமக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வழிபாட்டினை நம்பிக்கையுடன் செய்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய சிறப்பான மாதமாகும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் அனைத்து தினங்களும் காலை மற்றும் மாலையில் வீட்டின் நிலைவாசலுக்கு அருகே மண் அகல் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் என்பார்கள். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் மாதமாகும் இந்த கார்த்திகை மாதம். அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமி தேவியின் அனுகிரகமும் கிடைப்பதாக ஐதீகம். இதனால் நம்முடைய வீடும் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக மாறும் என்பது நம்பிக்கையாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் வீடுகள் விளக்கேற்றுவதுடன் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் காலையில் ஒரு சிறிய வழிபாட்டினை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என சொல்லப்படுகிறது. இந்த முதல் நாள் செய்ய முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு நாட்களிலிருந்து இந்த வழிபாட்டினை கார்த்திகை மாதத்தில் தொடங்கலாம். இந்த நாள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் முக்கியமாக ஏற்றமுறை விளக்கேற்றினால் எப்படிப்பட்ட துன்பமும் பிரிந்து ஓடிவிடும். அருகில் இருக்கும் முருகன் அல்லது கோவிலில் இருக்கும் முருகன் சன்னதிக்கு சென்று முக்கியமாக வழிபாட்டினை செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்தில். இதனால் வீட்டில் இருந்து நல்லெண்ணெய், பஞ்சு திரி ஆகிய அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டும். நீண்ட நாளாக முயற்சி செய்து வருகிறேன், வேலை கிடைக்கவில்லை, அனைத்து பட்சிகளிலும் பாஸ் செய்தும் தகுதி இருந்து வேலை கிடைக்க மாட்டேன் என்கிறது என்பவர்கள் முக்கியமாக வேலை கிடைப்பதற்காக 3 அகல் விளக்குகளை எடுத்து சென்று முருகன் சன்னதியில் ஏற்றிவிட்டு முருகன் சன்னதி முன்பு அமர்ந்து மனதார வேலை வேண்டும் என்ற பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாகும். திருமண தடை உள்ளவர்கள் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் குறைகள் காரணமாக பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்க கார்த்திகை மாதத்தில் யாருக்கு திருமணமாக வேண்டுமோ அந்த பெண் அல்லது அவருக்கு பதில் அவரது தாயார் முருகன் சன்னதியில் ஒரே ஒரு அகல் விளக்கேற்றி வைத்து 9 சுற்றுகள் சுற்றி வந்து முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டிற்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் மறந்த பிறகு மற்றும் வேலைகளை பார்க்கலாம். ஆண்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நீங்கள் திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவரது தாய் அல்லது தந்தை முருகன் கோவிலுக்கு சென்று 5 அகல் விளக்கில் ஏற்றி வைத்து 9 சுற்றி வர வேண்டும். கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த சுற்றுக்குள்ளேயே திருமணம் அடைந்துவிடும் என்பது ஐதீகமாகும். குழந்தை பாக்கியம் பெற திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்றவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாக சென்று முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்குகள் ஏற்றி 6 சுற்றுகள் சுற்ற வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுற்றி வர இப்படி செய்து வழிபட்டார் அவர்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பாக்கியம் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர முக்கியமாக குழந்தையுடன் சென்றிருந்தால் 3 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு 5 முறை சுற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக கணவனை மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி முருகனை மனதார வேண்டிக்கொண்டு இந்த செயலை செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.